ஸோ மக்களே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம 3 hours செஷன் போன மாதிரி K10 செஷன் மாதிரி நம்ம ஆப்லேயுமே ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ்க்கான ஸ்பெஷல் செஷன் இருக்க போகுது. இது எதில் ஆட் ஆக போகுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வாங்கியிருந்த மெகா லைவ் கிராஷ் கோர்ஸில் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ இந்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் போகிறவங்களுக்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேட்குறாங்க, சார் நீங்கள் 3 hours வந்து யூடியூப்பில் கொடுக்குறீங்க, அப்போ பே பண்ணி நாங்கள் வாங்குகிறோம், 799 கொடுத்து 899 கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்கன்னு கேட்குறாங்க, வாயை திறந்தே கேட்குறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நான் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் மக்களை பார்க்குறேன். நமக்கு எல்லா மக்களுமே ஒன்று தான், அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி அப்படிலாம் சொல்கிறதில்ல, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி போய் சேரணும். பட் என்ன, அவங்க பேமெண்ட்டில் பண்ணவங்க கேட்குறாங்க, வாயை திறந்து கேட்குறாங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கன்சிடர் கொடுங்க அப்படின்னு. ஸோ அதனால் சாட்டர்டே வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் வந்து நம்ம ஆப்பில் வந்து கொடுக்க போகிறேன். இதே மாதிரி ஒரு லாங் செஷன் இருக்க போது. அதே மாதிரி தயவுசெய்து டியர் ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ் எழுத போகிற ஆஸ்பிரண்ட் செல்லாக்குட்டியெல்லாம் தயவுசெய்து ஒரு 3 மணி நேரம் பார்த்தேங்க, ரொம்ப முடியலை. இப்போ தான் வெளியே கிளம்புறேன் செஷனை முடிச்சுட்டு. 3 hours 3.22 hours, சாரி 3 hours 20 minutes. ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின், நிறையா மெயின்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பேன். லைவில் வந்து ஒரு சில பேர் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் பண்ணாங்க, நான் சொல்ல ஒரு 10% தான் பண்ணாங்க, மிச்சம் 90% பார்த்துட்டு லேர்ன் பண்ணி சார் இந்த அப்ரோச் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி லைவில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அப்லோட் ஆகிடுச்சு வீடியோ. தயவுசெய்து நீங்கள் எப்படி 1.5x ஸ்பீட்லையோ 2x ஸ்பீட்லையோ தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன். ஏன்னா நான் ஒரு 3 hours வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்காக நான் 9 hours நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு. 2 நாள் நைட்டு தூங்காமல், ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் தான் மினிமமே நான் தூங்குறேன் மக்களே. கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறது, லைவ் போகிறது, யூடியூப் கிராஷ் கோர்ஸ், இப்படி தான் லைஃப் போயிட்டே இருக்குது. மண்டே டு சாட்டர்டே. சண்டே ஒரு நாள் மட்டும் தான் ஜாலியாக இருக்கணுமா இல்லையா? அதுவும் போன வாரம் தான் T20 அதெல்லாம் பார்த்து இந்த வாரம் எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ டெய்லியுமே எஃபர்ட் போடுறோம், நீங்களும் எஃபர்ட் போடுங்க, செஷன் பார்த்துருங்க. ஸோ ப்ளீஸ் மக்களே, அதே மாதிரி நம்ம பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ண மாணவர்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை பை. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வாரம் சாட்டர்டே வந்து ஆல் இந்தியா மார்க் வந்து நம்மளோட ஆப்பில் போகுது, kaneeshreenalogics ஆப்பில். ஆல் இந்தியா மார்க்னா, ஸோ ஆலிவ் போர்டோட மார்க் சேம் அப்படியே உங்களுக்கு ஆல் இந்தியா லெவல் எல்லாருமே காம்பீட் பண்ணுவாங்க. ஐபிபிஎஸ் பிஓட மார்க், ஸோ ப்ரிலிம்ஸ்க்கான மார்க். கண்டிப்பாக அந்த மார்க்கை அட்டன் பண்ணுங்கள். சாட்டர்டே ஃப்ரீ மார்க் தான். ஸோ உங்களோட பார்த்துட்டு உங்கள் ஸ்கோர் கார்டு என்ன எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். சாட்டர்டே ஆல் இந்தியா மார்க் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணியிருக்கேன், நம்மளோட ஆப்பில் போகும்போது. ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து உங்களை நிறையா பேர் காம்பீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பீட் பண்ணுறோம், சரியா? தூக்குறோம் மகளே. தேங்க்ஸ் மக்களே, பை பை.